ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு, பரிசுத்த வேதாகமம் ஒரு தீர்க்க தரிசன நூல். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள். ஆண்டவருடைய வார்த்தை என்பது பரிசுத்த ஆவியானவரால் பரிசுத்த தேவ மனிதர்கள் ஏவப்பட்டு எழுதினது, பேசின வார்த்தைகள். நமது கையில் இருக்க இந்த பரிசுத்த வேதாகமம் அது ஒரு தீர்க்க தரிசன நூல். விவிலியமா விஞ்ஞானமா என்று பல ஆண்டுகளாக இந்த கேள்வி மக்கள் மத்தியிலே இருக்கிறது. ஏனென்று கேட்டால், வேதம் சொல்லுகிறது, ஒன்றும் இல்லாதிலிருந்து ஒன்றை தேவன் உண்டாக்கினார். ஆனால் விஞ்ஞானம் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. ஒன்றும் இல்லாமல் இருந்து ஒன்றை உருவாக்க முடியாது என்று விஞ்ஞானம் சொன்னது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒன்றும் இல்லாமல் இருந்து ஒன்றை உருவாக்க முடியும். அப்படித்தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். ஆனால் ஆரம்பத்தில் விஞ்ஞானம் அதை ஏற்கவில்லை. ஆனால் இப்பொழுது சொல்லுகிறார்கள், ஒன்றும் இல்லாமல் இருந்து ஒன்றை உருவாக்க முடியும். அல்லேலூயா. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வேதம் திட்டமாய் சொல்லுகிறது, ஆபிரகாமை தேவன் அழைத்து வானத்து நட்சத்திரங்களை காண்பித்து, உன் சந்ததி அவனமாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆக நட்சத்திரங்கள் எண்ணக்கூடாததா இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை வாசித்து பார்த்தால், ஆக நட்சத்திரங்கள் கடற்கரை மணலத்தனையா இருக்கும் என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. ஆனால் விஞ்ஞானம் ஆரம்பத்தில் என்ன சொன்னார்கள்? மொத்தமே 1100 நட்சத்திரங்கள் மட்டும்தான் இருக்கு என்று விஞ்ஞானம் சொன்னது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலத்தனையாய் நட்சத்திரங்கள் உண்டு என்று எண்ணக்கூடாததா இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆரம்பத்தில் விஞ்ஞானம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது சொல்கிறார்கள், ஆக இருக்கிற நட்சத்திரங்களை எண்ணவே முடியாது, எண்ணிக்கைக்கு அடங்காதது நட்சத்திரங்கள் என்று விஞ்ஞானம் இப்பொழுது ஒத்துக்கொள்ளுகிறது. நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தால், ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 22வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பூமியானது உருண்டையா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாமா? ஏசாயா 40:22. அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர், பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, ஆக ஏசாயா சொன்ன காலம் கிட்டத்தட்ட இன்றிலிருந்து 2600-2700 காலத்துக்கு முந்தைய சோத்திரம் தீர்க்க தரிசனம் தான் ஏசாயா. 2700 ஆண்டுகளுக்கு முன்பு ஏசாயா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், பூமி உருண்டையானது. ஆனால் விஞ்ஞானம் அதை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பிறகு சொன்னார்கள், ஆக பூமியானது தட்டையாக இல்லை, அது உருண்டையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மட்டுமல்ல, யோபின் புஸ்தகத்தில் 26:7 சொல்லுகிறது, ஆண்டவர் இந்த பூமியை அந்தரங்கத்திலே தொங்க வைத்திருக்கிறார். வாசிங்க பார்க்கலாம். யோபு 26 7வது வசனம். அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைத்திருக்கிறார். வேதாகமத்திலே முதலாவதாக எழுதப்பட்டதான புஸ்தகம் யோபு என்று சொல்லுகிறார்கள். வேதம் திட்டமாக சொல்லுகிறது, ஆண்டவர் இந்த பூமியை அந்தரங்கத்திலே தொங்க வைத்திருக்கிறார். ஆனால் அன்றைக்கு வெகு நீண்ட காலம் விஞ்ஞானம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது சொல்கிறது, உண்மைதான், பூமி உருண்டையா இருக்கிறது, அது அந்தரங்கத்தில் இந்த பிரபஞ்சத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பார்த்தால், மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. விஞ்ஞானத்தினால் ஆரம்பத்தில் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு மனிதனுடைய உயிர் எங்கே இருக்கிறது? பல நிலைகளில் ஆராய்ச்சி செய்து பார்த்தார்கள். அந்த ஆராய்ச்சியை பார்த்தால் நமக்கு தலையே சுற்றும். அந்த அளவுக்கு மனுஷனுடைய உயிர் எங்கே இருக்கு என்று கண்டுபிடிப்பதற்கு பலவிதமான நூற்றுக்கணக்கான ஆராய்ச்சிகள் செய்தார்கள், கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் வேதம் லேவியராகமம் புஸ்தகத்தில் சொல்லிவிட்டது, சோத்திரம், மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று. ஆரம்பத்தில் விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா.
அல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா. அவன் எல்லாவற்றை காட்டிலும் ஸ்தோத்திரம் வேதாகமம் ஒரு தீர்க்க தரிசன நூல் என்று சொல்லி ஸ்தோத்திரம் திட்டமாக சொல்வதற்கு 2 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க இந்த மகிமையான வேதாகமத்தை குறித்து ஸ்தோத்திரம் இந்த நாளிலே தியானித்து இந்த மகிமையான வேதாகமத்தினுடைய அற்புதமான செயல்களை குறித்து நாம் மனதில் வைத்து இன்று முதல் இந்த வேதாகமத்தை அதிகமாக நாம் கனம் பண்ண போகிறோம். நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது சென்னையில், ஜப்பானில் ஹிரோஷிமா நாகசாகி என்கிற இடத்துல அமெரிக்கா 2ஆம் உலகப் போரின் பொழுது அணுகுண்டு போட்டு அந்த அணுகுண்டினால் உண்டான அழிவை குறித்து ஒரு சரித்திர ஆசிரியர் எழுதின ஒரு சரித்திர நூலை நான் வாசித்தேன். அதில் என்ன போடப்பட்டிருக்கிறது, அணுகுண்டு போட்ட உடனே மக்கள் எப்படி அழிந்து போனார்களாம். அவர்கள் நின்று கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் சரீரமானது அந்த சரீரத்தின் சதையானது அழிந்து ஆக ஒவ்வொன்றாக கீழே விழுந்து கொண்டிருந்ததாம். மட்டுமல்ல, அணுகுண்டு வீசப்பட்ட உடனே கண்களுக்குள்ளே கண் குழியில் இருக்கிறதான கண்கள் எல்லாம் கெட்டு அப்படியே உருகி விழுந்ததாம். ஒரு சில நிமிஷத்துக்குள்ளே மனுஷன் எலும்பு கூடானான் என்று அந்த அணுகுண்டின் அழிவை குறித்து எழுதின அந்த சரித்திர ஆசிரியர் குறிப்பை நான் வாசித்து நான் பயந்து போனேன். ஆனால் நான் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வேதத்தை வாசிக்க ஆரம்பித்த பொழுது கிட்டத்தட்ட 2700 ஆண்டுகளுக்கு முன்னமே, இன்று முதல் 2600 ஆண்டுகளுக்கு முன்னமே சகரியா தீர்க்கதரிசி இதை அப்படியே திட்டமாக இருக்க பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன், ஷாக் ஆகிவிட்டேன். என்றோ ஒரு நாள் நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் ஆக அணுகுண்டின் அழிவு இப்படித்தான் இருக்கும் என்று சொன்னாரே அந்த சரித்திர ஆசிரியர். அதை நான் மனதில் வைத்திருந்து இதை வாசித்த பொழுது, வேதாகமத்தை வாசித்த பொழுது, வேதத்தின் கருத்தை பார்த்த பொழுது வேதம் எத்தனை ஆழமானது, எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய நிகழ்ச்சி தத்ரூபமாக துல்லியமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டு அதிர்ச்சி அடைந்தேன். வாசிக்கலாமா? சகரியா 14ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 12வது வார்த்தை கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். சகரியா 14:12. எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதை, அதாவது ஸ்தோத்திரம் இனி எருசலேமுக்கு விரோதமாக ஒரு பெரிய யுத்தம் நடக்க இருக்கிறது. எல்லா தேசங்களும் எருசலேமுக்கு விரோதமாக, இஸ்ரவேலுக்கு விரோதமாக வரும். அந்த பெரிய யுத்தத்திலே, கடைசி யுத்தத்திலே அணுகுண்டு பயன்படுத்தப்படும். அந்த அணுகுண்டு பயன்படுத்தப்படும் பொழுது என்ன நடக்கும் என்று இந்த சகரியா முன்னமே கண்டு அவ்வளவு துல்லியமாக சொல்லியிருக்கிறார். வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவர்களுடைய சதை அழிந்து போகும். அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு போகும். அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும். இந்த அழிவு இது சொல்லப்பட்ட காலத்தில் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அந்த காலத்தில் யுத்தம் எல்லாம் ஈட்டியோடும் வாளோடும் பட்டயத்தோடு தான் யுத்தம். இப்படி நடப்பதற்கு 1% கூட வாய்ப்பே இல்லாத காலகட்டத்தில் சகரியா இந்த நாட்களிலே, வரப்போகிற நாட்களிலே அணுகுண்டு பயன்படுத்தப்படும் பொழுது என்ன நடக்கும் என்று இவ்வளவு திட்டமாய் சொல்லுவார் என்றால், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் கொடுத்த வேதத்தை போல ஒரு விஞ்ஞான நூல் உலகத்தில் ஒன்றுமில்லை, தீர்க்க தரிசன நூல் உலகத்தில் ஒன்றுமில்லை. ஆண்டவர் கொடுத்த நமது வேதமே மகத்துவமானது, மாறாதது. காலங்கள் மாறலாம், கலாச்சாரம் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், விஞ்ஞானம் மாறலாம், உலகம் மாறலாம், மலை மாறலாம், காற்று மாறலாம், கடலும் மாறலாம். கர்த்தர் இயேசு கொடுத்த வேதம் மாறாதது. வானமும் பூமியும் ஒடிந்து போ, என் வார்த்தைகளோ ஒருபோது ஒடிந்து போகாது என்று சொன்ன எம்பெருமான் இயேசு சொன்ன வார்த்தையின்படி எல்லாம் அழிந்து போகும். அப்பன் இயேசு கொடுத்த அந்த வேதாகமும் அழிந்து போகாது. நல்லா கையை தட்டி தோத்திரம் பண்ணிருப்பீங்கன்னு பார்த்தேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த வேதாகமும் அத்தனை மகத்துவமானது. சமீபத்தில் இந்த மாதத்தில் செய்தித்தாளில் வந்த ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 13வது வசனம் கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 13வது வார்த்தை. இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள், இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். இவர்கள் தங்கள் அதிகாரத்தை, வல்லமையை மிருகத்துக்கு கொடுப்பார்கள். மிருகம் என்று சொன்னால் ரோபோட்டுக்கு கொடுப்பார்களாம். உபத்திர காலத்தில் என்ன நடக்குமா,
மனிதர்கள் தங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை ரோபோட்டுக்கு கொடுக்க போகிறார்கள். நிறைய செய்திகளை கேள்விப்பட்டு விட்டோம். சோஃபியா என்று சொல்ல ரோபோ, அது என்ன செய்கிறது என்ற குறித்து எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். சமீபத்தில் இந்த ஏப்ரல் மாதத்தில் வந்த செய்தி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் படத்தை பாருங்கள். ஸ்தோத்திரம். ஜப்பானிலே தேர்தல் நடக்க இருக்கிறது. இந்த தேர்தலிலே வேட்பாளராக போட்டியிடுவது யார் என்று கேட்டால் ஒரு ரோபோ. ஆமென். வேட்பாளராக போட்டியிடுவதற்கு ரோபோவை நிறுத்தி இருக்கிறார்கள். அந்த ரோபோ இப்பொழுது பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த ரோபோ ஜெயிக்கும் என்று சொன்னால் அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகும் என்று செய்தித்தாளில் அவனே எழுதியிருக்கிறான். எந்த அளவுக்கு இன்றைக்கு சூழ்நிலை மாறி இருக்கிறது. அதைத்தான் முன்னமே கர்த்தர் சொல்லிவிட்டால் இந்த ரோபோவை தேர்தலில் நிற்க வைக்கிற அதுக்கு சொந்தக்காரர் சொன்ன விளக்கம் என்னன்னு கேட்டால், நான் ஏற்கனவே தேர்தல் நின்று தோற்றுவிட்டேன், இனி நான் நிற்கப் போகிறதில்லை, என் சார்பாக ரோபோ தான் நிற்கப் போகிறது, அது ஜெயிக்கும். ஏன் என்று கேட்டால், மனுஷர்கள் லஞ்சம் வாங்குவார்கள், பொய் பேசுவார், சொன்னதை செய்ய மாட்டார்கள், ஆனால் ரோபோ சரியாக செயல்படும் என்று அவன் சொல்ல எல்லா ஜனங்களும் அதை அங்கீகரித்திருக்கிறார். இப்பொழுது ரோபோ ஜெயிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறது. அல்லேலூயா. அதிகாரத்தை ரோபோவின் கரத்தில் கொடுக்கிற நாள் வந்து விட்டது. அப்பன் இயேசு 2000 வருஷத்துக்கு முன்பே வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவானுக்கு சொன்னது துல்லியமாக நிறைவேறுவதை நினைத்து நமது வேதாகமம் ஒரு பரிசுத்த நூல் மட்டுமல்ல, அது ஒரு தீர்க்க தரிசன நூல். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேதாகமத்தை குறித்து நாம் அறியாதிருக்கிற சில முக்கியமான காரியங்களை நாம் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். த பைபிள், இந்த வார்த்தை பிப்ளோஸ் என்று சொல்லக்கூடிய கிரேக்க பதத்திலிருந்து வந்த வார்த்தை. த பைபிள் என்கிற வார்த்தை பிப்ளோஸ் என்று சொல்லக்கூடிய கிரேக்க மொழியிலிருந்து வந்த வார்த்தை. இதன் அர்த்தம் த புக் என்ற அர்த்தம். அதாவது இது ஒரு புத்தகம். இன்னும் சொல்ல போனால் இது ஒன்று தான் உண்மையான புத்தகம் என்று அர்த்தம். அல்லேலூயா. உலகத்தில் 1000 புத்தகங்கள் இருக்கலாம், லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்கலாம், ஆனால் அவைகள் அல்ல ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேதாகமே உண்மையான ஒரே புத்தகம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வேதத்தை பல எழுத்தாளர்கள் எழுதியிருக்கலாம். கிட்டத்தட்ட 1600 ஆண்டுகளில் 40 பேர் இந்த வேதத்தை எழுதியிருக்கிறார்கள். இத்தனை பேர் எழுதினாலும் இந்த வேதாகமத்தின் சிறப்பு என்னவென்று சொன்னால், மனித வரலாறை குறித்து சொல்லும் பொழுது 40 பேர் 1600 ஆண்டுகளில் எழுதினாலும் மனித வரலாறு கொஞ்சமும் பெசகாமல் வரலாற்றை துல்லியமாக சொல்லக்கூடிய ஒரே புஸ்தகம் பரிசுத்த வேதாகமம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு நாள் ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டேன். ஒரு மனுஷன் எப்படி ரட்சிக்கப்பட்டாரா? நீ எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? ஒருத்தர் வந்து கேட்டார், உங்க அப்பா பேர் என்ன? சோ அண்ட் சோ. தாத்தா பேர் என்ன? இதுதான். தாத்தாவுக்கு அப்பா பேர் என்ன? முழிக்கிறான், தெரியல. அப்போ சொன்னாரா, உங்க அப்பா பேர் தெரியும், தாத்தா பேர் தெரியும், ஆனால் தாத்தாவன் அப்பா பேரே உனக்கு தெரியல. ஆனால் எங்கள் வேதாகமோ ஆதாம் முதற்கொண்டு ஸ்தோத்திரம் ஆக இயேசு கிறிஸ்து வரையிலும் திட்டமாக வரிசை பெசகாமல் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படி அவன் ஆச்சரியப்பட்டு போனான். அப்படி ஒரு வேதம் இருக்கிறதா, அப்படி எழுதப்பட்டிருக்கிறதா, அதை வாசிக்க வேண்டும் என்று சொல்ல மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசி என்று சொல்ல வாசித்தவன் ரட்சிக்கப்பட்டுட்டான். அல்லேலூயா. 1600 ஆண்டுகளில் 40 பேர் எழுதினாலும் மனித வரலாறை, சரித்திரத்தை, வம்சத்தை பெசகாமல் சொன்ன ஒரே புஸ்தகம் ஆண்டவர் அருளின பரிசுத்த வேதாகமம். அல்லேலூயா. இது ஒரு விசேஷமான புஸ்தகம் என்று சொன்னால் இது கர்த்தருடைய வார்த்தை. வேதம் சொல்லுகிற திட்டமாக கர்த்தருடைய வார்த்தை. நாம் வைத்திருக்கிற வேதாகமம் கர்த்தருடைய வார்த்தை.
ஏராளமான வேத வசனங்கள் இது கர்த்தருடைய வார்த்தை தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களை சொல்லுகிறேன். நீங்கள் முடிந்தால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், வாசித்து பாருங்கள். நாம் வைத்திருக்க இந்த வேதாகமமானது இது கர்த்தருடைய வார்த்தை. உபாகமம் 6 17 18, யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனம், யோசுவா 8ஆம் அதிகாரம் 32 முதல் 35 வசனங்கள், 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 31வது வசனம், சங்கீதம் 1 2, சங்கீதம் 12 6, சங்கீதம் 19 7 முதல் 11 வசனங்கள், சங்கீதம் 93 5, சங்கீதம் 119 9, 119ஆம் சங்கீதம் 11 18 வசனங்கள், எரேமியா 15ஆம் அதிகாரம் 16வது வசனம், தானியேல் 10ஆம் அதிகாரம் 21வது வசனம், பரிசுத்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனங்கள். இது எல்லாவற்றையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த வேதம் கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். இதுல விசேஷமாக எரேமியா 15 16 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். எரேமியா 15 16, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே, உமது வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை நான் உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும், உமது வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும், என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. ஆக உமது வார்த்தை. நீங்கள் தொடர்ந்து சங்கீதம் 12 6 19 7 11 வாசித்து பார்த்தால் இது கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசிக்க கேட்டோம். இது பரிசுத்த ஆவியானவரால் பரிசுத்தவான்களால் ஏவப்பட்டு எழுதப்பட்டதா. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 தீமோத்தேயு 3:16, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதினார்கள். இந்த கிரேக்க பதத்தில் ஏவப்பட்டு என்ற வார்த்தைக்கு தேவன் ஊதினார் என்ற அர்த்தம். God breathed, தேவன் ஊதினார், by inspiration of God என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக அவர் ஊதினார், ஏவினார். பரிசுத்தவான்களை பரிசுத்தாவியானவர் ஏவி ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலத்தினால் அவர் நிரப்பப்பட்டு எழுதப்பட்டது கர்த்தர் நமக்கு கொடுத்த பரிசுத்த வேதாகமம். ஹல்லேலூயா, நல்ல கையை உயர்த்தி ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் தம்மை இந்த வேத வசனத்தின் மூலமாகத்தான் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் ஒருவரும் காணக்கூடாதவர், கண்டிராதவர். ஆக ஸ்தோத்திரம், ஒளியிலே வாசமாய் இருக்கிற தேவன் அவர் ஒருவரும் கண்டதில்லை. ஆனால் அவர் தம்மை எப்படி வெளிப்படுத்தினாராம்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசிகள் மூலமாக வெளிப்படுத்தினார். புதிய ஏற்பாட்டிலே குமாரனாகிய இயேசுவின் மூலம் தம்மை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா, வாசிக்க பார்க்கலாம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் மூலமாக தம்மை வெளிப்படுத்தினார். பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். ஆக புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் தம்மை வெளிப்படுத்தினார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தீர்க்கதரிசனம் மூலமாக ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தினாராம். இந்த பரிசுத்த வேதாகமம் என்பது சோத்திரம் ஒரு சாதாரணமான புத்தகம் அல்ல, ஒரு அசாதாரணமான புத்தகம். ஏனென்று கேட்டால் சோத்திரம், இந்த புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது சோத்திரம் அதை தெரிந்து கொள்வார்கள் இது எவ்வளவு விலையேற பெற்றது, வல்லமையான புத்தகம் என்று வாசிக்கிறவர்கள் வாசிக்க ஆரம்பித்த உடனே தெரிந்து கொள்வார்கள். நன்றாக கவனிங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், நடந்த சில சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சமீபத்திலே ஆல்சோட் சபையில் வைத்து ஒரு தேவ மனிதன் கூட்டத்தை நடத்தினார். அவர் பெயர் ராஜ்குமார் ராமச்சந்திரன்கிற தேவ மனிதன் பிப்ரவரி 26 முதல் மார்ச் 3 வரையிலும் கூட்டங்களை நடத்தினார். அவர் யார் என்று கேட்டால் அவர் ஒரு இந்து மார்க்கத்தை சேர்ந்தவர், பூர்வீக இந்து குடும்பத்தை சேர்ந்தவர், பெரிய பணக்கார செல்வ சீமான், அதிகம் படித்தவர். ஒரு நாள் அவருடைய நண்பர் சொல்கிறார், கடவுளை ஒரு மனுஷன் அடைய வேண்டும் என்று சொன்னால் இயேசுவின் மூலமாகத்தான் அடைய வேண்டுமே தவிர வேறு மார்க்கமில்லை என்று ஒரு கிறிஸ்தவ நண்பன் அவருக்கு சொல்லியிருக்கிறார்.
இது கேட்ட உடனே அவருக்கு ஆத்திரம், கோபம் வந்தது. அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார். அதோடு நிற்கவில்லை. அப்படியா, ஒன்று செய்கிறேன், அந்த பரிசுத்த வேதாகம்னு சொல்லுகிற உங்கள் வேதத்தை நான் வாசிக்க போகிறேன். அதில் இருக்கிற தீமைகளை எடுத்து எல்லாருக்கும் சொல்லி, இந்த புஸ்தகம் இதன் மூலமாகத்தான் இயேசு கடவுளை அடைய முடியும் என்பது அல்ல என்று சொல்லி நான் விளங்க காண்பிக்க போகிறேன் என்று தீமைகளை நான் சொல்லி நான் தோல்வி அடைய பண்ண போகிறேன் கிறிஸ்தவர்களை என்று சொல்லி அதற்காகவே ஒரு வேதாகமத்தை வாங்கினவர் வாசிக்க ஆரம்பித்தார். ஒரு வருஷம் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாய் வாசித்தார். வாசிக்க அவரே இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கோ நடந்த கதையை நான் சொல்லலை. இந்த நம்ம ஊரிலேயே பிப்ரவரி நடந்த அந்த கூட்டத்தில் இங்கே வந்து அந்த பிரசங்கியார் சொல்கிறார், நான் வாசித்து நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இன்றைக்கு பல நாடுகளுக்கு போய் இயேசுவே தெய்வம் என்று அறிவிக்கிறார் ராஜ்குமார் ராமச்சந்திரன். ஹல்லேலூயா, அல்ல கையை உயர்த்தி ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு முஸ்லிம் மார்க்கத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் இமாம் சுலைமான் அவர் பெயர், கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு மாறி மரியோ ஜோசப் என்ற பெயரை வைத்துக் கொண்டார். சமீபத்தில் அவர் சரித்திரத்தை நான் வாசித்தேன். அவர் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாராம், அவருக்கு 1000 கேள்விகள் தன் உள்ளத்திலே, அந்த கேள்விக்கான பதிலுக்காக வேதத்தை வாசித்திருக்கிறார். அந்த கேள்விக்கான பதிலை, யாரும் கொடுக்காத பதிலை வேதத்தை வாசித்து வேதத்தில் கிடைத்தபடினால வேதத்தை அதிகமாக வாசித்தார், ரட்சிக்கப்பட்டார். இன்றைக்கு மரியோ ஜோசப் என்று உலகம் அங்கு கர்த்தர் உறுதி செய்கிறார். ஹல்லேலூயா, அல்ல கையை உயர்த்தி ஹல்லேலூயா. இதை வாசித்தவர்கள் வாசிக்கும் பொழுதே அறிந்து கொள்ளலாம், இது ஒரு விசேஷமான புஸ்தகம், அற்புதமான புஸ்தகம், மனுஷனை மாற்றக்கூடிய புஸ்தகம். ஓ ஹல்லேலூயா, சுகம் கொடுக்கக்கூடிய புஸ்தகம். ஓ பரம ராஜ்யத்தை அடைய பண்ணுவதற்கு வழிகாட்டுகிற புஸ்தகம். இந்த புஸ்தகம் அது ஒளியாய் இருக்கிறது, வெளிச்சமாய் இருக்கிறது. யாரெல்லாம் இருளுக்குள்ளே இருக்கிறார்களோ அவர்கள் இதை வாசிக்கும் பொழுது இருளை விட்டு வெளியே வந்து, அந்தகாரத்தை விட்டு வெளியே வந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாகி அவர்கள் வாழ்க்கை மாறுகிறது, எதிர்காலம் மாறுகிறது. அவர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். இந்த வேதாகமம் மனிதனை மாற்றுகிற புஸ்தகம், வாழ்க்கையை மாற்றுகிற புஸ்தகம், உலகத்தை தலைகளை புரட்டி போட்ட ஒரே புஸ்தகம் அப்பன் இயேசு பரிசுத்த வேதாகமம். அல்ல கையை தட்டி ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி செலுத்துங்க பார்ப்போம். ஓ ஹல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிமு 1500 தான் முதல் புஸ்தகம் ஆதியாகமம் எழுதப்பட்டது. கிமு 1500. கிபி 95 கடைசி புஸ்தகமாகி வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்டது. அதன் பிறகு வெளிப்படுத்தின விசேஷத்தை பிறகு எந்த ஒரு புஸ்தகமும் இந்த பரிசுத்த வேதாகமத்தோடு இணைக்கப்படவில்லை. நல்லா கவனிக்கணும். சில கள்ள கிறிஸ்துகள் தோன்றி இருக்கிறார்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருக்கிறார்கள். அவர்கள் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு பிறகு இன்னொரு தூதன் இதை சொன்னான் அதை சொன்னான் என்று சொல்லி இன்னும் அவர்கள் தங்கள் மூளை அறிவினால் சொல்லப்பட்டதை எழுதி இதையோடு சேர்த்திருக்கிறார்கள். கள்ள உபதேசக்காரர்கள் வருவார்கள். கவனமா இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள். கிபி 95க்கு பிறகு வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவானுக்கு ஆண்டவர் அறிவித்த பிறகு எந்த புஸ்தகமும் எந்த எழுத்தும் சேர்க்கப்படவில்லை. வேதம் சொல்கிறது, ஸ்தோத்திரம், இந்த புஸ்தகத்தோடு எழுதப்பட்ட வார்த்தை ஒன்றை கூட்டினால் அவனோடு வாதையை கூட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இதிலிருந்து ஒருவன் எடுத்து போடுவான் என்றால் அவனுக்குரிய ஆசீர்வாதத்தை எடுத்து போடுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அநேக கள்ளோபதேசக்காரர்கள் வருவார்கள். திருச்சபையே கவனமா இருங்க, கவனமா இருங்க. ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். கிபி 2ஆம் நூற்றாண்டிலே தான் இந்த பரிசுத்த வேதாகமத்தை, இயேசுவுக்கு முன்பு இருந்த வேதாகமத்தை பழைய ஏற்பாடு என்று அழைத்தார்கள். இயேசுவுக்கு பிறகு எழுதப்பட்ட இந்த சுவிசேஷங்கள் அடங்கிய இந்த புஸ்தகத்தை புதிய ஏற்பாடு என்று அழைக்கிற காலம் பழக்கம் கிபி 2ஆம் நூற்றாண்டிலே வந்தது. பிறகு கிபி 369 இரண்டையும் ஒன்றாக சேர்த்து, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இரண்டையும் ஒன்றாக சேர்த்து ஒரே புஸ்தகமாக சோத்தன் எடுத்து பயன்படுத்தினது கிபி 369. இன்றைக்கு அநேகரை நான் பார்க்கிறேன், பரிசுத்த வேதாகமத்தை பயன்படுத்துவதற்கு பதில் டேப் என்று சொல்லக்கூடிய நவீன உபகரணங்களை பயன்படுத்துகிறார்கள். கவனமாக இருக்க வேணும். எத்தனை உபகரணங்கள் வரலாம், நாகரிகம் மாறலாம், கலாச்சாரம் மாறலாம்,
விஞ்ஞானம் மாறலாம், எது மாறினாலும் சரி, இந்த வேதாகமத்துக்கு பதிலாக வேறு ஒன்றை நாம் பயன்படுத்தாதிருப்பது தான் நமக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் ஏன் அப்படி பயன்படுத்தக்கூடாது, இந்த கடைசி காலத்தில் எவ்வளோ அட்வான்ஸாக வந்திருக்கிறது, ஏன் பயன்படுத்தக்கூடாது? நான் சொன்னேன், அந்த டேப்ல பைபிள் மட்டுமா இருக்குது, யாராலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத அசுத்தம் இருக்கையா. திகைச்சு போயிட்டார் அவர். வேதத்துக்கும் டேபுக்கும் எத்தனை வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே என்னத்தான் கலாச்சாரம் மாறினாலும் விஞ்ஞானம் மாறினாலும் வேதம் வேதம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் சபைக்கு சமீபத்தில் வெளிநாட்டிலிருந்து ஒரு 7-8 மிஷினரிமார்கள் வந்தார்கள், ஆங்கிலேயர்கள் வந்தார்கள். நான் உற்று கவனித்து பார்த்தேன், ஒருவர் கையிலும் டேப் கிடையாது. எல்லாருமே இந்த பரிசுத்த வேதாகமத்தை தான் வைத்திருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆங்கிலேயர்கள், வெளிநாட்டுக்காரர்கள், ஸ்தோத்திரம் வளர்ந்தவர்கள், அவர்களை ஸ்தோத்திரம் மனுஷன் பயன்படுத்தி இப்பொழுது பயன்படுத்துகிறது ஒரு டேப் அல்லையா, ஸ்தோத்திரம் கர்த்தர் கொடுத்த இந்த வேதாகமத்தையே பயன்படுத்துகிறார்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் இது ஒரு அற்புதமான புஸ்தகம், மகிமையான புஸ்தகம், மாறாத புஸ்தகம், ஒரே புஸ்தகம், த புக், த பைபிள். ஹல்லேலூயா. அல்ல கையை தட்டி ஆண்டு கொடுத்த வேதாகமத்துக்காக எல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன். அப்படிப்பட்ட வேதாகமத்தை கையில் வைத்திருக்கவும் அதை வாசிக்கவும் கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக நீங்களும் நானும் ஸ்லாக்கியம் உள்ளவர்கள், பாக்கியம் உள்ளவர்கள். உலகத்தில் விசேஷமான மக்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்தை வைத்திருக்கிற, வாசிக்கிற, தியானிக்கிற, இன்றைக்கு கேட்கிற நீங்கள் விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா.